வணக்கம் students, 8th standard, subject science, unit 9, topic matter around us. Matter around us அப்படினா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படினு அர்த்தம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் physics பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா chemistry. First introduction. First matter அப்படினா என்ன? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே என்ன அப்படினா matter தான். ஓகேவா? All the objects which exist around us are made of some kind of matter. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்மே என்ன அப்படினா some kind of matter ஆல தான் என்ன அப்படினா மேட் ஆயிருக்கு, உருவாயிருக்கு அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னா நம்மளோட சென்சஸ், அதாவது புலன் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்சஸ் மூலமாக தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணர்றோம். பெர்சீவ் அப்படின்னா என்ன அப்படின்னா உணருதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது சைட், டச், ஹியரிங், டேஸ்ட், ஸ்மெல்லிங், இது மூலமாக தான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்சீவ் பண்ணுறோம், அதாவது உணர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த கிளாஸ் டம்ளரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ அதை சைட் அப்படின்னு சொல்லுவோம், பார்க்குறது. அடுத்தது அந்த டம்ளரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டச் பண்ணுறோம் அப்படி தொடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த டம்ளரே நம்ம என்ன அப்படின்னா கீழே போட்டோம் அப்படின்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை ஹியரிங், அதாவது கேட்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேஸ்ட். இப்போ ஒரு சாப்பாடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ஸ்மெல்லிங், அதாவது அகர்பத்தி இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன அப்படின்னா பேர்ன் ஆகும்போது காற்று மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ப்ளோ ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெல் பண்ணுறோம். ஸோ இந்த சென்சஸ் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேட்டர்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பொசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அப்படின்னா மாஸ் இருக்கணும், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்த என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்குப்பை, அதாவது இடத்த அடைச்சிக்கொள்ளணும். சரியா? இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேட்டர் எப்படி இருக்கலாம்? ஹெவியாகவும் இருக்கலாம், லைட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எனிதிங் விச் ஹேஸ் டெஃபினைட் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதுக்கு டெஃபினைட் மாஸ் இருக்கணும், ஆக்குபை ஸ்பேஸ், இடத்த வந்து அடைச்சிக்கொள்ளும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் மேட்டர் அப்படி டெஃபினிஷன் என்ன எழுதணும்? மேட்டர் பொசஸஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? மேட்டர் 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஒன்று சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸஸ். ஓகேவா? ஸோ சாலிடு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வுட், ஸ்டோன், சாண்ட், அயர்ன் சொல்லுவோம். லிக்விட்ஸ்க்கு வாட்டர், மில்க், ஃப்ரூட் ஜூஸ். அடுத்து கேஸஸ்க்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டீம். ஓகேவா? ஸோ இந்த மேட்டர் எதால் ஆனது அப்படின்னா ஆட்டம், மாலிகுல்ஸ், அயன்ஸ். ஸோ ஆட்டம்ங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டில் உள்ள சிறிய துகள்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டம்ஸ் வந்து சேம் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ரெண்டும் கம்பைன்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா மாலிகுல். ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் ஏ சார்ஜ் ஆர் கால்டு அயன்ஸ். ஆட்டம்ஸ் இல்லை அப்படின்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் அயான், இல்லை அப்படின்னா நெகட்டிவ் அயான் இருக்கும். இப்போ எக்ஸாமுக்கு சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோடியம் குளோரைடு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா NaCl அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோடியம்க்கு ப்ளஸ்ஸும் குளோரினுக்கு மைனஸ். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு
ஆட்டம்ஸ் தான் என்ன அப்படின்னா ஒரு மேட்டரோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், எலமெண்ட்ஸோட சிம்பிள், நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், அடுத்தது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், லிக்யூட்ஸ், கேஸஸ், அடுத்தது யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். டெய்லி லைஃபோட காம்பவுண்ட்ஸோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது தான். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஆன் த எர்த். எர்த்தில் உள்ள எல்லா திங்ஸுக்குமே என்ன அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பென்சில், டெஸ்க்கு, மவுண்டைன்ஸ், கார், புக் இது எல்லாமே எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? Do you know that when you are breathing you are actually inhaling air? இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறது எதை ப்ரீத் பண்ணுவோம் அப்படின்னா ஏரை ப்ரீத் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த ஏரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆர்கன். இது எல்லாமே என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட் அப்படின்னா என்ன டெஃபினேஷன்? an element is a pure substance. எலமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். that cannot be broken down by chemical methods into simpler compounds. கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக ஒரு எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கோல்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ கோல்டு எலமெண்ட்டை நம்ம ஃபர்தராக நம்ம ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா அது இன்னொரு எலமெண்ட்டாக என்ன ஆகாது அப்படின்னா மாறாது, அது கோல்டாகவே தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இஃப் யூ கீப் ஹிட்டிங் கோல்டு வித் எ ஹேமர் the pieces would get smaller but each pieces will always be gold. சின்ன சின்ன பீசஸாக இருந்தாலும் எல்லா பீசஸுமே என்ன அப்படின்னா கோல்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். எலமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். காம்பவுண்ட்ஸில் தான் என்ன அப்படின்னா அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா எலமெண்ட்ஸாக பிரேக் ஆகும். ஓகேவா? ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா எலமெண்ட்டில் உள்ள ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதாவது மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதான் நியூக்ளியஸ். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஈச் ஆட்டம் ஹேஸ் அன் அட்டாமிக் நம்பர். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நியூக்ளியஸில் இருக்கு இல்லையா புரோட்டான், இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியஸ் ஆஃப் எ சிங்கிள் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 118 எலமெண்ட்ஸ். இது வரைக்கும் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன் வேர்டில் கேட்டால் நீங்கள் எழுதணும் எவ்வளோ எலமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. மெனி எலமெண்ட்ஸ் அக்கர் நேச்சுரலி ஆன் எர்த். நிறைய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இயற்கையாகவே என்ன அப்படின்னா எர்த்தில் வந்து இருக்குது. சில எலமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து லேபில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எலமெண்ட்டை நம்ம இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் சிம்பிள் என்ன அப்படின்னா கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் அப்படிங்கிறது இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவோட சிம்பிள் என்ன அப்படின்னா பீஸ், அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பை சிம்பிள். இப்போ மேத்தமெட்டிக்கலாக இப்போ ஒவ்வொரு இப்போ அடிஷனாக இருக்கட்டும், சப்ராக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஒவ்வொரு சிம்பிள் நம்ம என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ அடிஷன் அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம்,
அடுத்தது சப்ராக்ஷன் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? In the same way in chemistry each element is denoted by a symbol. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டிங் அவுட் த நேம் ஆஃப் an element every time would become to trouble. ஒவ்வொரு தடவையும் எலமெண்ட்டை நேம் சொல்லி நம்ம கூப்பிட்றது வந்து என்ன அப்படின்னா ட்ரபிளாக இருந்ததுனால the name of an element is represented by shortened form called as symbol. அந்த எலமெண்ட்டோட ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். லெட் அஸ் லேர்ன் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் பற்றி தான் என்ன அப்படின்னா ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படியெல்லாம் சிம்பிள்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன அப்படின்னா கிரீக் சிம்பிள். ஓகேவா? The symbols in the form of geometrical shapes. இந்த சிம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா geometrical shape அப்படின்னு சொல்கிறாங்க. were used by the ancient Greek. யார் யூஸ் பண்ணது அப்படின்னா ancient Greek வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க to represent the 4 basic elements around us such as earth, air, fire and water. இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வாட்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஏர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஃபயர், எர்த், இதெல்லாம் ஏன்ஷியன் க்ரீக்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த முக்கோணத்தையே என்ன அப்படின்னா தலைகீழ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏருங்கிறது இந்த ட்ரையாங்கில் என்ன போட்டு அதில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. இதை வந்து என்ன அப்படின்னா ஏர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபயருக்கு அந்த ட்ரையாங்கிளே என்ன அப்படின்னா நேராக போட்டிருக்காங்க. அடுத்தது எர்த்துக்கு என்ன அப்படின்னா ட்ரையாங்கிளில் தலைகீழ போட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஏன்ஷியன் க்ரீக்ஸ் வந்து 4 பேசிக் எலமெண்ட்ஸை இப்படி தான் என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர், ஏர், ஃபயர், எர்த். நெக்ஸ்ட்டு அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். In the days of alchemists, different materials that people used were represented by different symbols, while they tried to change less valuable metal into gold. சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைந்த மதிப்புடைய உலோகங்கள், அதாவது மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா அல்கெமி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கெமி அப்படின்னா ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அல்கெமியை அந்த ப்ராசஸை உருவாக்கியவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்கெமிஸ்ட் வந்து யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா நிக்கலுக்கு வந்து நிக்கல், அடுத்தது ஆர்சனிக், அடுத்து ஆன்டிமனி, அடுத்தது வாட்டர். இது எல்லாமே என்ன அப்படின்னா அல்கெமிஸ்ட் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டால்டன் சிம்பிள்ஸ். In 1808 John Dalton, English scientist, tried to name various elements based on pictorial symbols. Those symbols are difficult to draw and hence they are not used. It is only of historical importance. இந்த எலமெண்ட்ஸை வந்து என்ன அப்படின்னா ட்ரா பண்ணி அது மூலமாக அந்த சிம்பிள்ஸை தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அவங்க யூஸ் பண்ணலை. அது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டால்டன் சிம்பிள்ஸை எப்படி கொண்டுட்டு வந்தார் அப்படின்னா ரவுண்ட் போட்டு நடுவில் டாட் வச்சா அது ஹைட்ரஜன், அடுத்தது ரவுண்ட் போட்டு நடுவில் அதை பாதியாக பிரித்தா அப்படின்னா அது நைட்ரஜன், ரவுண்ட் போட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா அது கார்பன், இந்த சிம்பிள் சல்ஃபர், அடுத்தது பாஸ்பரஸ், அடுத்தது அலுமினா, அடுத்தது சோடா, அடுத்தது பாட் ஆஷ், அடுத்தது ஆக்சிஜன், ரவுண்ட் போட்டு சி போட்டால் காப்பர், அடுத்தது எல்னா லெட்டு, அடுத்தது வாட்டர், அடுத்தது அமோனியா, ஒலிஃபியன், கார்போனிக் ஆக்சைடு, கார்போனிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டால்டன் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ். ஸோ அவர் தான் என்ன அப்படின்னா ட்ரா பண்ணி தெரிஞ்சிக்கிறது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ். ஓகேவா?
அடுத்தது என்ன அப்படின்னா பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ். In 1813, John Jacob Berzelius devised a system using letters of alphabet rather than signs. இந்த சைனை விட என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தவர் யார் அப்படின்னா பெர்சிலியஸ். எந்த இயர் அப்படின்னா 1813. The modified version of Berzelius system follows under the heading system for determining symbols of the elements. எப்படியெல்லாம் வந்து ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள்ஸ் வந்து பெர்சிலியஸ் வந்து கொண்டுட்டு வந்தார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் present system for determining symbols of the elements. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் the symbol of the most common elements, mainly non-metals. non-metals இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ்க்கு வந்து எடுத்துட்டாங்க. யூஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தட் இங்கிலீஷ் நேம். அந்த எலமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்துக்கிட்டாங்க. இங்கிலீஷ் நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கார்பன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் சிம்பிள். ஒரு எலமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ போரான், கார்பன், ஃப்ளூரின், ஹைட்ரஜன், அயோடின், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், வனேடியம், யுரேனியம், ஈட்ரியம். ஓகேவா? இப்போ போரான் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, பி. போரானுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா பி. அடுத்தது கார்பனுக்கு சி, ஃப்ளோரினுக்கு எஃப், ஹைட்ரஜனுக்கு ஹெச், அயோடினுக்கு ஐ, நைட்ரஜனுக்கு என், ஆக்சிஜனுக்கு ஓ, பாஸ்பரஸ்க்கு பி, சல்ஃபருக்கு எஸ், வனேடியம் பி, யுரேனியம் யூ, ஏட்ரியம் வந்து என்ன அப்படின்னா ஒய். ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சிம்பிள்ஸாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எலமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து சிம்பிள்ஸில் எழுதுறது? இஃப் டூ எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் then the first and second letters of the name are used as symbols. இப்போ ஒரு எலமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் இன் அப்பர் கேஸ் அண்ட் த செகண்ட் லெட்டர் இஸ் இன் லோயர் கேஸ். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அலுமினியம் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஏஎல். ஓகேவா? அடுத்தது பேரியம், பெரிலியம், பிஸ்மத், புரோமின், இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. ஸோ அதோட செகண்ட் லெட்டரையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதுகிறோம். பேரியம்க்கு பிஏ, பெரிலியம்க்கு பிஇ, பிஸ்மத்துக்கு பிஐ, புரோமினுக்கு பிஆர். இப்போ கோபால்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ கோபால்ட் இருக்குது, கார்பன் இருக்குது. ஸோ கார்பனுக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுகிறோம். கோபால்க்கு வந்து என்ன அப்படின்னா சிஓ வந்து சேர்த்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு ஹெச், ஹீலியம் ஹெச்இ, நிக்கல் என்ஐ, நியான். நிக்கலுக்கும் நியானுக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. ஸோ அதோட செகண்ட் லெட்டரையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதுகிறோம். சிலிக்கன், சல்ஃபர், அதுக்கு சிலிக்கனுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஐ, அடுத்தது சல்ஃபருக்கு எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு எலமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட செகண்ட் லெட்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்ஸுக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும்? ஓகேவா? இஃப் த ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம் தென் த சிம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் நேம் that they do not have in common. ஓகேவா? இப்போ எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்கன், ஆர்சனிக், இது ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா காமனாக இருக்குது. ஸோ ஆர்கனுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் ஏஆர்னும், ஆர்சனிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஏஎஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ குளோரின் இருக்குது, குரோமியம் இருக்குது, ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சேம். ஸோ
Cl குளோரினுக்கும் Cr வந்து குரோமியம்க்கு எழுதுறோம். அடுத்து கால்சியம் கேட்மியம்க்கு ரெண்டு லெட்டருமே என்ன அப்படின்னா சேமாக இருக்குது. ஸோ கால்சியம்க்கு Ca, கேட்மியம்க்கு Cd. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் மேங்கனீஸ். ஸோ மெக்னீஷியம்க்கு Mg, மெக்னீஷியம்க்கு Mgன்னு எழுதுகிறோம், மேங்கனீஸ்க்கு Mn அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? அடுத்தது some symbols are used on the basis of the Greek name or Latin name of the elements. சில எலமெண்ட்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா க்ரீக் நேமும் லத்தீன் நேமும் யூஸ் பண்ணி சிம்பிள்ஸ் வந்து எழுதுகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம்ங்கிற எலமெண்ட்டோட லத்தீன் நேம் வந்து நேட்ரியம். ஸோ அதோட சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா Na. பொட்டாசியம்க்கு கேலியம், ஸோ K. அயனுக்கு ஃபெரம், Fe. காப்பருக்கு குப்ரம், Cu. சில்வருக்கு அர்ஜென்டம், Ag. கோல்டுக்கு அவுரம், Au. மெர்க்குரிக்கு ஹைட்ரோஜனம், Hg. லெட்டுக்கு வந்து பிளம்பம், Bp. டின்னுக்கு ஸ்டெனம், Sn. ஆன்டிமனி ஸ்டிபியம், Sb. டங்ஸ்டனுக்கு உல்ஃப்ரம், W. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா க்ரீக் ஆர் லத்தீன் நேம் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு some elements are named using the name of the country, scientist, color, mythological character, planet. சில எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரியோட நேமு, சயின்டிஸ்ட்டு, கலரு, மெத்தலாஜிக்கல் கேரக்டரு, பிளானட் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் வந்து என்ன அப்படின்னா அமெரிஷியம், சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா AM. இது எதுலேருந்து வந்தது அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி மூலமாக வந்தது. அடுத்தது ஈரோப்பியம், ஈரோப் கண்ட்ரி மூலமாக வந்ததுனால EU. அடுத்தது நொபிலியம், ஆல்ஃப்ரட் நோபல் சயின்டிஸ்டோட சிம்பிள் NO. அடுத்தது அயோடினுக்கு கலர் வயலட்னுங்கிறதுனால IA. அடுத்தது மெர்க்குரி வந்து என்ன அப்படின்னா காடோட நேம் அப்படிங்கிறதுனால HG அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது புளூட்டோனியம், ப்ளூட்டோங்கிற பிளானட்டு அதனால் PU. அடுத்தது நெப்டியூனியம், நெப்டியூன்கிற பிளானட் NP. அடுத்தது யுரேனியம், யுரேனஸ்ங்கிற பிளானட் U. ஸோ இது எல்லாமே கண்ட்ரி, சயின்டிஸ்ட், கலர் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எழுதக்கூடிய சிம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்தது எப்படியெல்லாம் நம்ம சிம்பிள்ஸை வந்து ரைட் பண்ணணும். while writing the symbol for an element we should adhere to the following rules. என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. The element has a single English letter as a symbol. It should be written in a capital letter. இப்போ எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டராக நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லெட்டரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் 2 letter சிம்பிள்ஸ், 2 சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டலும் அடுத்த லெட்டரை ஸ்மால் லெட்டராகவும் நம்ம எழுதணும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை 2 mark கொஸ்டின், 1 words எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ படிங்க, டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.